பூரண கொழுக்கட்டை செய்வதற்கு ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. சூடு ஆறுற வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் வறுத்த வேர்க்கலையே குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வானல்ல 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1 கப் துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே பொடி பண்ணி வச்சிருக்க வேர்க்கலை 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி எல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூரணம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம உருண்டைகளை பிடிச்சு வச்சிடலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கிற மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதை அப்படியே கிண்ணம் போல் செஞ்சு பிடிச்சு வச்சிருக்க பூரணத்தை அதில் சேர்த்து உருண்டையாக பிடிச்சு வச்சிடலாம். அடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் ஒரு உருண்டையை வச்சு நல்லா ரவுண்டாக தட்டிக்கலாம். அதுலேயும் பூரணை வச்சு இப்போ நான் எப்படி மடிக்கிறேன் அதே மாதிரி மடித்து ஓரங்கள்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து வச்சிடலாம். ஏற்கனவே இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வந்திருக்கு. சுவையான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.